திருச்சி விமான நிலையத்தில் சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய தணிக்கையில் சுங்கத்துறை அலுவலகத்தில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த திடீர் சோதனைக்கு என்ன காரணம்? அதாவது திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக சுங்க இலாக்கா அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இங்கு குறிப்பாக பயணிகள் கொண்டு வரக்கூடிய தங்கம், வெள்ளி மற்றும் மின்சாதன விலை உயர்ந்த பொருட்களை அனுமதிக்கிறார்கள். அதற்கு இறக்குமதி வரி வசூலிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் அந்த தகவல்களும் மத்திய புலனாய்வுத்துறைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் மத்திய புலனாய்வுத்துறையைச் சேர்ந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரி லாசர் தலைமையில் இன்று அதிகாலை 1 மணிக்கு திடீர் சோதனையில் அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். குறிப்பாக சுங்க இலாக்கா விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய சுங்க இலாக்கா அலுவலகத்தில் இந்த சோதனையானது நடைபெற்றது. அப்பொழுது கணக்கில் வராத 2.5 லட்சம் ரூபாய் பணம் அந்த அலுவலகத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. அது யாருடைய பணம், எதற்காக அந்த பணம் அங்கு வந்தது, யாரிடமிருந்து பெறப்பட்டது என்கின்ற விவரங்கள் பெறுவதற்கான முயற்சியில் அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த யாருடைய பணம் என்பதை சுங்க இலாக்காவை சேர்ந்த பணியில் இருந்தவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளல. இந்த சூழ்நிலையில் இன்று காலை சுமார் 8 மணி நேரம் இந்த சோதனையானது நடந்தது. அதற்கு பிறகு அந்த பணியில் இருந்த சுங்க இலாக்கா ஊழியர்களும் அதிகாரிகளும் அவர்களுடைய பணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தாங்கள் விசாரணைக்கு அழைக்கும் போது உடனடியாக வர வேண்டும் என்றும் அந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இன்னும் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரல. அவங்க தொடர்ச்சியாக அந்த சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. உமா, லெனின், ரொக்கத்தை தவிர்த்து வேறு ஏதாவது ஆவணங்கள், கோப்புகள் கிடைத்ததா? இது குறித்த தகவல் இருக்கிறதா? குறிப்பாக இந்த குருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இருக்காங்க. வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நேரடி விமான சேவை திருச்சிக்கு இருக்கு. அந்த நாடுகளில் மலிவாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொண்டு திருச்சியில் விற்கக்கூடிய பணியில் குருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட குழுவினர் தங்கம், வெள்ளி, இந்த மின்சாதன பொருட்களை இங்கே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இங்கே சுங்க இலாக்காவை சேர்ந்தவர்கள் யார் பணியில் இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு முதல் நாளையே ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னதாகவே இங்கு யார் பணியில் அமர்த்தப்பட போகிறார்கள் என்கின்ற விவரம் தெரிந்து விடுகிறது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய பயணத்தை தொடரலாமா வேண்டாமா என்று அங்கிருந்தபடியே முடிவு செய்து விடுகிறார்கள். அதன் பிறகு இப்படி பொருட்களை கடத்திட்டு வராங்க. அவர்களுக்கு தடை இல்லாமல் இந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நடந்துச்சு. பணம் மட்டும்தான் தற்போது கிடைத்திருக்கிறது. மேற்கொண்டு ஆவணங்களை தேடும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.